நினைவை போற்றுவதற்கும் மிக முக்கியமானதொரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த இந்த நெய்வாசல் பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இந்த பிள்ளைகளின் பேச்சை எதிர்நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற நெய்வாசல் பகுதியின் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம். மதிப்பிற்குரியவர்களே, இந்த அரசியல் மிக மிக விசித்திரமானது, குழப்பமானது. அரசியலில் நீங்கள் பங்கெடுக்கவில்லை என்றால் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் பங்கெடுக்கும் என்கிறார் உலக புரட்சியாளர் லெனின். அரசியலில் நாம் பங்கெடுக்காமல் இருப்பதால் ஏற்படும் பெரிய ஆபத்து என்பது நம்மை விட தகுதி குறைந்தவர்கள், தரம் குறைந்தவர்கள் நம்மை ஆள்வதற்கு வழிவகுப்பதாகும் என்கிறார் இன்னொரு புரட்சியாளர். மதிப்பிற்குரியவர்களே, இந்த சமூகத்தில் அரசியல்தான் அனைத்துமாக இருக்கிறது. தூணிலும் துரும்பிலும் காண்கிற எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அப்படி எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் காண்கிற எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது. இல்லம் சொல்ல போனால் ஒருபடி மேலே போய் அந்த கடவுளுக்கே எத்தனை வேலை பூசை செய்ய வேண்டும் என்று நிர்மாணிப்பது அரசுதான், அரசியல்தான். இந்த கோவில் இயங்க வேண்டுமா அல்லது மூட வேண்டுமா என்று தீர்மானிப்பது அரசியல்தான். இந்த சாமியை, இந்த சாமியினுடைய தேரை எந்த வழியில் கொண்டு போவது என்று முடிவு செய்வது அரசியல்தான். இந்த வழியில் இந்த தேர் போகக்கூடாது, அது பிரச்சனைக்குரியது என்று காவல்துறை நினைத்தால், அரசு நினைத்தால் அந்த வழியில் சாமியாக இருந்தாலும் செல்ல முடியாது. இதுதான் அரசியலுடைய வலிமை. இந்த அரசியலில், தமிழக அரசியல் வரலாற்றில் பலர் உச்சம் தொட்டிருக்கிறார்கள். பலர் முதலமைச்சராக மாறி இருக்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலகர்த்தா, திமுகவை தோற்று வைத்த பெருமதிப்பிற்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால் சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே பொருளாதார பேராசிரியராக இன்று வரை பணியில் இருந்திருப்பார் அல்லது இறந்திருப்பார். கருணாநிதி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வரவில்லை என்றால் திரைப்படத்துறையில் வசனகர்த்தாவாக இருந்திருப்பார் அல்லது இறந்திருப்பார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த திரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை என்றால் ஜெமினி கணேசன் போல காதல் மன்னனாக வாழ்ந்து இறந்திருப்பார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை என்றால் சரோஜா தேவி போல பெங்களூரிலே தங்கி இருந்து தமிழகத்திற்கு வந்து தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் பேட்டி கொடுத்து விட்டு சொந்த ஊருக்கு திரும்பி போயிருப்பார். ராஜாஜி அவர்கள் தமிழகத்தினுடைய அரசியல் தலைவராக, முதலமைச்சராக வரவில்லை என்றால் சேலத்திலே வழக்கறிஞராக இருந்திருப்பார். சிறந்த பல ஜூனியர்களை உருவாக்கி இருப்பார். ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக வரவில்லை என்றால் தேனியிலே டீ கடை நடத்தி கொண்டிருந்திருப்பார். அவருடைய டீக்கு மவுசு கூடி இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரவில்லை என்றால் எடப்பாடியிலே வெள்ள மண்டியிலே வேலை பார்த்து கொண்டிருந்திருப்பார். காமராஜ் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை என்றால், முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால் விருதுநகரிலே மளிகை கடையிலே வியாபாரம் பார்த்து கொண்டிருந்திருப்பார். இப்படி சமூகத்தில் சாமானியர்களாக இருந்திருக்க வேண்டியவர்களை இந்த சமூகத்தினுடைய உச்சாணி கொம்பிற்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்தது எது என்றால் அரசியல்தான். இந்த அரசியல் விசித்திரமான மதிப்பிற்குரியவர்களே, நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. எனக்கு தெரியும், பால்காரனுக்காக கூட வீட்டு கதவை திறக்காதவன் எல்லாம் இந்த நாட்டிலே 5 முறை எம்பி ஆகிவிட்டான். பக்கத்து வயலுக்கு தண்ணீர் தராதவன் எல்லாம் பாட்டாளி வர்க்கத்துடைய ஒற்றுமையை பேசி எம்எல்ஏ ஆகிவிட்டார். நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம்.
நீங்கள் நடிகர்களை கதாநாயகர்களாக பார்க்கிறீர்கள், நடிகர்களை ஏதோ புரட்சியவாதிகள் போல தலைவர்களாக பார்க்கிறீர்கள், தலைவர்களை புரட்சியவாதிகளை கோமாளிகளாக பார்க்கிறீர்கள். மதிப்பிற்குரியவர்களே, தமிழகத்திலே அரசியல் எந்த அளவிற்கு சீர்கட்டு கிடக்கிறது என்பதற்கு சான்று என்ன தெரியுமா? இந்த நிலத்தின் மகத்தான பெருமகன் மனித புனிதர் எங்கள் ஐயா நல்லகண்ணுவை தோற்கெடுத்த நீங்கள் தான் ராமராஜனை அமோக வாக்கு வித்தியாசத்திலே வெல்ல வைத்தீர்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், தேர்தலிலே நடிகர் ராமராஜனை வெற்றி பெற வைத்து நல்லகண்ணுவை தோற்க வைக்கிற ஒரு சமூகம் எப்படி உருப்படும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பாருங்கள். இந்த அரசியல் வாழ்வின் அன்றாட தேவைகள் அனைத்திலும் இருக்கிறது. தமிழகத்தின் இத்தனை ஆண்டு கால அரசியலும் தமிழர் என்கிற இந்த பெருத்த தேசிய இனத்தை சுரண்டி கொழுப்பதற்கு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. இல்லாத திராவிடத்தின் பேராலே, இல்லாத ஒரு திருட்டு தேசியத்தின் பேராலே தமிழக மக்கள் தங்களுடைய உரிமைகளை இழந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரமற்றவர்களாக. எனக்கு முன்னே பேசிய பெருமகன் ஐயா, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து எங்களுடைய கட்சியில் சேர்ந்திருக்கிற பெருமகன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், கம்யூனிசம் பற்றி பேசினார்கள். கம்யூனிசம் என்றால், மார்க்சியம் என்றால், சோசலிசம் என்றால் அதை விளக்க முடியும். அறிவார்ந்த இளைய பிள்ளைகளே, பெருமக்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மார்க்சியம் என்றால் என்ன? கம்யூனிசம் என்றால் என்ன? சோஷலிசம் என்றால் என்ன? பிரெஞ்சு மரபிலே உருவான ஒரு தத்துவம். வரலாற்று பொறுமுதல்வாதத்தை பேசக்கூடியது, இயக்கவியல் பொறுமுதல்வாதத்தை பேசக்கூடியது. அது அந்த தத்துவ மரபிலே உதித்தது. பொருளாதார ரீதியாக இங்கிலாந்தினுடைய பொருளாதார தோற்ற மயக்கத்தில் இருந்து உருவானது. லாபத்தை பற்றி பேசக்கூடியது, சுரண்டலை பற்றி, கூலியை பற்றி, உபரி லாபத்தை பற்றி, மதிப்புகளை பற்றி பேசக்கூடியது பொருளாதார ரீதியாக. சமூக ரீதியாக சோசலிசமும் கம்யூனிசமும் என்ற கருத்துக்கள் அறிவியலுக்கு ஏற்கத்தக்க வகையிலே சொல்லப்படுவது. இதை கம்யூனிசத்தை நம்மால் விளக்க முடியும். தமிழ் தேசியம் என்றால் என்ன? ஒரு மொழியை வழியாக கொண்ட தேசிய இன மக்கள், ஒரு பெருத்த கூட்டம் ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசுகிறது. அந்த கூட்டத்திற்கென்று ஒரு பொதுவான பழக்க வழக்கம் இருக்கிறது, ஒருபடித்தான வாழ்க்கை தன்மை இருக்கிறது, நிலம் இருக்கிறது, நிலத்திற்கான எல்லைகள் இருக்கிறது, வரலாறுகள் இருக்கிறது, காப்பியங்கள் இருக்கிறது, காவியங்கள் இருக்கிறது, அவர்களை ஆண்ட அரசுகள் இருக்கிறார்கள். அவர்கள் தனித்த பெருத்த தேசிய இனமாக ஒரு நிலப்பரப்பிற்குள்ளாக ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் அது ஒரு தேசிய இனம். தமிழர்கள் அப்படி வாழ்ந்து வருகிறோம். இது தமிழ் தேசிய இனம். இந்த தமிழ் தேசிய இனத்திற்காக செய்யப்படுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல், அதற்காக பேசப்படுகிற கருத்துக்கள் தமிழ் தேசிய கருத்துக்கள். இதை விளக்க முடியும். ஆனால் இந்த திராவிட கட்சிகளை ஆதாரமாக இருந்து இயக்கமாக தோற்றுவித்த பெரியாரில் இருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த அண்ணாதுரையில் இருந்து, முதலமைச்சராக இருந்த கருணாநிதியில் இருந்து, ஸ்டாலினில் இருந்து, இப்போது இருக்கிற உதயநிதி ஸ்டாலினில் இருந்து, திராவிட கட்சிகளில் இருந்து எம்ஜிஆரில் இருந்து, ஜெயலலிதாவில் இருந்து, எடப்பாடி பழனிசாமியில் இருந்து, பன்னீர்செல்வத்தில் இருந்து ஒரு பயனாலும் இதுதான் திராவிடம் என்று இந்த மண்ணிலே விளக்கி சொல்ல முடியாது. வெளிப்படையாக சவால் விடுகிறோம். ஒரு யோக்கியன் இருப்பான் எனில், ஒரு அறிவார்ந்த சிந்தனாவாதி அந்த தத்துவத்திலே பற்றிக்கொண்டு இருப்பான் என்றால் அவன் எங்களோடு நேருக்கு நேராக இந்த மக்கள் மன்றத்திலே விவாதிக்கலாம். எது திராவிடம் என்று சொல்லலாம், பேசுவோம். தெலுங்கரும் மலையாளியும் கன்னடரும் துளு பேசக்கூடியவரும் தமிழரும் திராவிடம் என்றால் உங்கள் திராவிட கட்சி ஏன் தமிழகத்தில் மட்டும் இருக்கிறது? உங்கள் திராவிடர் கழகம் ஏன் தமிழகத்தில் மட்டும் இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தமிழகத்தில் மட்டும் இருக்கிறது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தமிழகத்தில் மட்டும் இருக்கிறது? பார்ப்பனியர்களிடமிருந்து தமிழர்களை காப்பாற்றுவதற்காக திராவிட கருத்தியல் உருவாக்கப்பட்டது என்பது சொல்வதெல்லாம் பச்சை பொய். அது தமிழரிடமிருந்து தமிழர் நிலத்தை, தமிழர் அதிகாரத்தை புடுங்கிக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. மதிப்பிற்குரியவர்களே, இந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து சொல்கிறேன்,
ஆடலும் கலையும் அழகிற் சிறந்த அத்தனையும் மானமும் காதலும் விண்ணை பிளக்கும் வீரமும் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் இந்த தஞ்சை தரணியிலே இந்த நிலம் உலகின் 16 நாடுகளுக்கு தலைநகராக இருந்த இடம், ஊர் இந்த தஞ்சாவூர். எங்களுடைய பாட்டன், நம்முடைய பாட்டன் ராஜராஜ சோழனும் அவன் மகன் அரசேந்திர சோழனும் கடல் கடந்து படை கட்டி 16 நாடுகளை கைப்பற்றினார்கள். இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, மலேசியா, கம்போடியா உட்பட 16 நாடுகள். அந்த 16 நாடுகளுக்கும் ஒரே தலைநகரம் தஞ்சாவூர். அங்கிருந்துதான் ஆட்சி செய்யப்பட்டது. அந்த தஞ்சாவூரில் அமர்ந்து கொண்டு உலகின் 16 நாடுகளை ஆண்ட ஒரு இனத்தை, அந்த இனத்தில் இருந்து ஆள்வதற்கு தகுதியற்ற ஒரு தலைவன் இல்லை என்று சொல்லி கருணாநிதியை இங்கே அழைத்து வந்தது எவன்? தமிழர் அல்லாத எம்ஜிஆரை இங்கே அழைத்து வந்தவன் எவன்? எப்படி ஓட்டு போட்ட? எப்படி போட்ட? கல்லரில் இல்லாதவர்கள், பறையரில் இல்லாதவர்கள், வன்னியரில் இல்லாதவர்கள், அகமுடையாரில் இல்லாதவர்கள், கோனாரில் இல்லாதவர்கள், தேவேந்திர குல வேளாளரில் இல்லாதவர்கள், முதலியாரில் இல்லாதவர்கள், செட்டியாரில் இல்லாதவர்கள் எப்படி மலையாள தேசத்தில் இருந்து வந்தார்கள்? எப்படி தெலுங்கு தேசத்தில் இருந்து வந்தார்கள்? எப்படி வந்தான்? இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பதவி கருணாநிதி குடும்பத்திடமிருந்து வேறு ஒரு ஆளுக்கு சென்று இருக்கிறதா? ஏன் அந்த கட்சியிலே தமிழர்கள் இல்லையா? ஒரு தமிழன் திமுகவினுடைய தலைவராக கூடாதா? தமிழ்நாட்டில் நீ கட்சி நடத்துவ, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குவ, ஆனா உன் கட்சியினுடைய தலைமை தமிழனாக இருக்க முடியாது என்றால் நீ என்ன கட்சி நடத்துற? என்ன நடத்துற? மாய்மாலங்கள், வெற்று பேச்சுகள், வெற்று பேச்சுகள். மதிப்பிற்குரியவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். இங்க நிறைய பேர் விவசாயிகள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த நிலத்தில் லஞ்சம் என்பது சர்வசாதாரணமாக போய்விட்டது. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நெல் சென்டர்ல அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 30 ரூபாய் கொடுக்காத, 40 ரூபாயை கொடுக்காத விவசாயி இந்த கூட்டத்தில் உண்டா? சொல்லுங்க. வெம்பாடு விட்டு உழைச்சி, நெல் வயல்ல உழைச்சி, ஏர் ஓட்டி, நாத்து நட்டு, களபறிச்சு, 3 வரம் போட்டு, ராப்பகலா தண்ணி பாய்ச்சி, கருதறுத்து, அத்தனை காசையும் செலவு பண்ணி இறங்கி நின்று நெல் அறுத்து கொண்டு வந்தா அரசாங்கம் கொள்முதல் பண்ணுதுங்க. ஒரு மூட்டைக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் லஞ்சமாக வாங்குகிறார்கள் அந்த அயோக்கியர்கள். எத்தனை லட்சம் கோடி தெரியுமா? எத்தனை லட்சம் மூட்டைகள் தெரியுமா? 2 நாளைக்கு 3 நாளைக்கு 1 லட்சம் மூட்டை ஒரு சென்டர்ல. தமிழ்நாடு முழுவதும் எத்தனை சென்டர்கள்? ஒரு மூட்டைக்கு 30 ரூபாய் 40 ரூபாய். யோசிச்சு பாரு, எத்தனை லட்சம் மூட்டைகள், எத்தனை லட்சம் ரூபாய், எத்தனை கோடி ரூபாய் காசு யாருக்கு போகுது? வெக்கமா இல்ல? வெம்பாடு விட்டு உழைக்கிற விவசாயிட்ட இருந்து திருடி தின்றீங்களா? இதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம்டா. யாருக்கு போகுது? அமைச்சருக்கு வேணும்னு அதிகாரி வாங்குறான், அதிகாரிக்கு வேணும்னு ஊழியன் வாங்குறான், ஊழியனுக்கு வேணும்னு சொல்லி பொதுமக்கள் வாங்குறான். வாங்குறவன் அந்த ஊர்காரன் தான். லஞ்சம் என்று தெரியாமல் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க. சர்வசாதாரணமாகிவிட்டது லஞ்சம். மதிப்பிற்குரியவர்களே, அரசியல் எப்படி நடக்கிறது, எப்படி மாறி இருக்கிறது? 2009-10 கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இந்த நொடி வரை தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான பொதுக்கூட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். எந்த ஒரு கூட்டத்திற்கும் 1 ரூபாய் கொடுத்து யாரையும் அழைத்ததில்லை. இது சத்தியம். 15 வருஷத்துல ஒரே ஒரு முறை கூட எந்த ஒரு தனி நபரையும், ஒரே ஒரு ஆளை கூட 1 ரூபாய் காசு கொடுத்து அழைத்ததில்லை. திமுக, அதிமுகவில் இருக்கிற ஆண்மையுள்ள அரசியல்வாதிகள் சவால் விட்டு சொல்றேன், நீ சொல்றா, என் கூட்டத்துக்கு காசு கொடுக்காம மக்கள் வந்தாங்கன்னு சொல்லு பாப்போம். குட்டி யானை வச்சு, டாடா எஸ் வச்சு 200 ரூபாய் காசு கொடுத்து மகளிர் ஆட்டு மந்த மாட்டு மந்த மேல ஏத்திட்டு போய் கூட்டத்தில் உட்கார வச்சு கூட்டம் காட்டி, ஆடு மாடுகளா மனுஷங்களா? ஏண்டா, என் தாய்மார்களை, அக்கா தங்கச்சியை பார்த்தா உங்களுக்கு என்ன ஆடு மாடு மாதிரி தெரியுதடா? ஆடு மாடி மாதிரி தெரியுதா? கோட்டை கொடுத்து, கோழி பிரியாணியை கொடுத்து, சாராய போத்தலை கொடுத்து
ஆண்களை கூட்டத்துக்கு கூட்டு போய், ஏண்டா உங்க அரசியல் சாராயம் கொடுக்கறதும் பிரியாணி கொடுக்கறதும் 200 ரூபாய் காசு கொடுக்கறதும் தானடா? மக்களை அவ்வளவு மலிவாவான நடத்துறது. சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க மதிப்பிற்குரியவர்களே. நாம் தமிழர் கட்சி அதை செய்யல. எந்த பெண்களை, எங்களுடைய அக்கா தங்கச்சியை, தாய்மார்களை காசு கொடுத்து நாங்கள் அழைக்கிறது இல்லை. மாறாக எங்கள் கட்சியிலே 50% தேர்தலிலே நிற்பதற்கு இடம் கொடுக்கிறோம். சரிக்கு சமமாக, ஆணுக்கு நிகராக பெண்ணிற்கு இடம் கொடுக்கிறோம். ஏன் கொடுக்கிறோம்? வரலாற்று கடமை. எல்லாரும் சொல்கிறார்கள் 50% ஏதோ இடம் கொடுக்கிறார்கள் பெண்களுக்கு என்று ஒரு வரியிலே கடந்து போய் விடுகிறார்கள். அது அப்படி அல்ல. அதற்கு பின்னாலே ஒரு பாரிய வரலாறு உண்டு, ஒரு சமூக கடமை உண்டு. இந்த மண்ணிலே எவன் ஒருவனும் அதை செய்யவில்லை, நாங்கள் செய்கிறோம். உலகத்தில் ஆண்களுக்கு நிகராக சரிபாதி சமமாக பெண்கள் வாழ்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை ஆண் வாக்காளர்களை விட 10 லட்சம் பேர் பெண் வாக்காளர்கள் அதிகம். ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக வாக்கு போடுகிறார்கள். மதிப்பிற்குரியவர்களே, 1962 இருந்து ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால், இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளே 1960 காலகட்டங்களில் 95% ஆண் உறுப்பினர்கள் எம்பிஸ் இருந்தாங்க. வெறும் 5% பெண் உறுப்பினர்கள், பெண் எம்பிஸ் இருந்தாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் கடந்து விட்டது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக, 65 ஆண்டுகள். இன்று வரை அந்த 95% வெறும் 90% ஆண்களுக்கு குறைந்திருக்கிறது. 5% தான் பெண்கள் ஏறி இருக்கிறார்கள். இன்றளவும் இந்திய பாராளுமன்றத்திற்குள்ளாக 100 பேர் அமர்ந்திருப்பார்கள் என்றால் 90 பேர் ஆண்கள், வெறும் 10 பேர் தான் பெண்கள். தமிழக சட்டமன்றத்திற்குள்ளும் அதே நிலைமைதான். நீ என்ன நினைக்கிற? பெண்கள் அரசியலுக்கு வர தேவையில்லைன்னு நினைக்கிற? தேவன் நினைச்சிருந்தா 200 ரூபாய் காசு கொடுத்து கூட்டிக்கிட்டு போற, அதுல காட்டுற அக்கறைய அவங்களுக்கு சீட்டு கொடுத்து நின்று ஜெயிக்க வைக்கிறதுல காட்டியிருக்கணும். நீ செய்யல. யாருக்கு சீட்டு கொடுக்க போற? யாரை நிக்க வைக்க போற? உன் அக்காவை, உன் தங்கச்சியை, உன் குடும்பத்து பெண்ணை தானே. ஏன் இதை செய்யணும்? பெண்களுக்கான அரசியலை பெண்களே பேச வேண்டிய காலம் வந்து விட்டது. ஏன் பெண்களுக்காக ஆண்கள் பேச மாட்டார்கள் என்றால், பேச மாட்டான், அவனுக்கு பேச தெரியாது. இது எவ்வளவு பெரிய அசிங்கம், அவமானம், கேவலம், கேடுகட்டத்தனம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளே ஜிஎஸ்டி தொடர்பான கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்திலே பெண்கள் பயன்படுத்துகிற சானிட்டரி நாப்கினிற்கு 12% ஜிஎஸ்டி வரியை போடுகிறது மத்திய அரசு. அதை எதிர்த்து அது தவறு என்று சொல்வதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ளாக ஒரு ஆணுக்கு என்ன வரவில்லை, ஒரு பெண்ணுக்கு என்ன வரவில்லை, சொல்ல முடியல. சொல்ல முடியல. எந்த கிறுக்கனாவது உலகத்தில் சானிட்டரி நாப்கினை அழகு சாதன பொருட்கள்ல சேர்ப்பானா? எந்த கிறுக்கனாவது உலகத்தில் நெத்தில வைக்கிற ஸ்டிக்கர் போட்ட அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் சேர்த்து வரி விலக்கு தருவானா? எந்த கிறுக்கனாவது? இந்திய துணைக்கண்டம் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இதை செய்கிறது, இந்த கேலிக்கூத்தை செய்கிறது. இது கூடாது, இது எங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி என்று எதிர்த்து பேசுவதற்கு கூட இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளே பெண்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. கடைசியில் அதை எம்பி சிவா பேசினார். இல்ல, அப்ப பாரு, பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதில் உனக்கு என்ன அவ்வளவு பதட்டம்? என்னடா பதட்டம்? இன்னும் பெண்ணிய விடுதலை பேசின இந்த திராவிட கட்சியில் எத்தனை சீட்டு கொடுத்த நீ? தெற்காசிய பிராந்தியத்தில் இந்திய துணை கண்டத்தில் மதிப்பிற்குரியவர்களே, அறிந்தவரை பெண்களுக்கு 50% இடம் கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அது தேவை, கடமை செய்தோம். இந்த சாதி பார்க்கிறோம், எங்களுக்கும் சாதிக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த மண்ணில் புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எந்தெந்த சமூகங்கள் இருக்கிறதோ, இதுவரை இங்கே ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் கண்டுகொள்ளப்படாமல் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் எண்ணற்ற சமூகங்கள் வாழ்கிறது. இது நாள் வரை சுதந்திர இந்தியாவில் ஒரே ஒரு முறை கூட அந்த சமூகத்திலே இருந்து ஒரே ஒரு ஆளுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு, சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு கொடுத்ததில்லை, வேட்பாளராக நிப்பாட்டியதில்லை. இந்த திமுக, அண்ணா திமுக சமூக நீதி பேசுகிறவர்கள் செஞ்சது நாம் தமிழர் கட்சி. குறவனுக்கு சாதி சான்றிதழை கொடுக்க மாட்டார்கள்.
குறவரை எங்களுடைய வேட்பாளராக நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். குயவருக்கு எவன் ஒருவனும் இதுவரை வாய்ப்பை கொடுத்ததில்லை, நாங்கள் கொடுத்திருக்கிறோம். மருத்துவருக்கு, சலவை தொழிலாளிக்கு எவன்டா சீட்டு கொடுத்தது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும்? ஒரு கட்சி சொல்லு. இங்க முற்போக்கு பேசுகிற கட்சிகள், சமத்துவம் பேசுகிற கட்சிகள் ஒருத்தன் சொல்லு. கொடுக்க மாட்டான். ஏன்? தேவையில்ல. ஏன்? அவன் மைனாரிட்டி, அவனால உனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. அவனை மனுஷனா பார்க்கல, வெறும் ஓட்டா பார்த்தான். மதிப்பிற்குரியவர்களே, சாதி ஒழிப்பை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் எவர் ஒருவரும் தீர்வை சொன்னதில்லை. சாதி எப்போது ஒழியும்? சாதி ஏன் இன்னும் இந்த மண்ணில் இருக்கிறது? சாதி ஏன் இன்னும் இந்த மண்ணில் இருக்கிறது என்றால் சாதிக்கான தேவை இந்த மண்ணில் இருக்கிறது. தேவையில்லாத எந்த ஒரு பொருளும் சிதைந்து அழிந்து துருவிடித்து ஒன்றுமில்லாமல் போகும். ஒரு சைக்கிள் நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க. ஒரு காலத்துல சைக்கிளை பயன்படுத்தல, தாத்தா காலத்துல வச்ச சைக்கிள்னா அதை பயன்படுத்தலன்னா காலப்போக்கில் மக்கி துருபிடிச்சு ஒன்றுமில்லாமல் போகும். அதனுடைய தேவை தீர்ந்து விட்டால் அது ஒழிந்து போகும், அழிந்து போகும். ஆனால் சாதி இன்னும் இருக்கிறது என்றால் என்ன காரணம்? சாதியினுடைய தேவை இருக்கிறது என்று காரணம். சாதிக்கு என்ன தேவை இருக்கிறது? சாதிக்கு கூட்டு உளவியல் பலம் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நடு ரோட்டில் நின்று ஒருவன் சண்டை போட்டால் அவன் என்ன நினைப்பான்? நான் மட்டும் இல்ல, எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு பின்னாடி என் சாதி இருக்கு, லட்சக்கணக்கான ஆள் இருக்கான். ஒரு சாதியினுடைய கூட்டு உளவியல் பலம் ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கிறது. அந்த கூட்டு உளவியல் பலத்தினாலே மனிதன் தன்னை வலிமையானவனாக உணர்வதற்கு இந்த நிலத்திற்குள்ளாக அவன் சாதியை இறுகப்பற்றி பிடித்துக் கொள்கிறான். நாங்கள் என்ன செய்கிறோம்? எப்படி சாதி ஒழிப்பை செய்கிறோம்? உன் சாதியில் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூட்டு உளவியல் பலத்தை, ஆன்ம பலத்தை, அந்த நம்பிக்கையை எதிரில் இருக்கிற சாதிக்காரனும் கொடுக்க தொடங்கிவிட்டான் என்றால் சாதி அங்கே ஒளிந்து போகும். சாதிக்கான தேவை இருக்காது. அந்த வேலையை சமூகத்தில் செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. எங்களுக்கு தான் உண்மையிலே சாதி ஒழிப்பின் மீது அக்கறை இருக்கு. எந்த கட்சியில நடக்கும்? எந்த கட்சியில ஒரு தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், பட்டியல் சாதியினுடைய வீட்டிலே இன்னொரு சாதிக்கான உணவருந்துவான், உள் நுழைவான்? சகஜமாக, மிக சர்வசாதாரணமாக நாம் தமிழர் கட்சியிலே அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை ஒரு புதிய கலாச்சாரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்திற்கு என்ன தேவையோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் போல அல்ல, கிடையாது. வெறும் வெற்று பேச்சுக்காக இந்த பிள்ளைகள் அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல. மதிப்பிற்குரியவர்களே, அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், யாரோ ஒரு வெளிநாட்டு அறிஞன் சொன்னான், அயோக்கியர்களுடைய கடைசி புகலிடம் அரசியல் தான் என்று. ஆனால் நான் சொல்வேன், அயோக்கியர்களின் முதல் புகலிடமே அரசியல் தான் என்று சொன்னார் கண்ணதாசன். ஆனால் அந்த கண்ணதாசனும் அரசியலிலே இருந்தார். ஜெயகாந்தன் சொன்னார், மூளை இல்லாத ஆட்டு மந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது அரசியல் என்று சொன்னால், ஆனால் அந்த ஜெயகாந்தனும் அரசியலிலே இருந்தார். மதிப்பிற்குரியவர்களே, இது ஒரு சூது. பணமும் அதிகாரமும் கவர்ச்சியும் நிரம்பி கிடக்கிற சூது சந்தை இந்த அரசியல். இதிலே நேர்மையை மட்டும், கொள்கையை மட்டும் நம்பி ஒரு கூட்டம் நிற்கிறது. தேசிய தலைவரை நெஞ்சிலே ஏந்தி நிற்கிறது. நாங்கள் 1.1% வாக்கில் இருந்து 4% வாக்காக உயர்ந்திருக்கிறோம். 4 8 உயர்ந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த நேர்மைக்காக, இந்த கொள்கைக்காக, எங்கள் தலைவனுக்காக, எங்கள் அண்ணனுக்காக, நாங்கள் பேசக்கூடிய அரசியலுக்காக எங்கள் பின்னாலே தமிழகத்தில் 36 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அந்த 36 லட்சம் வாக்கும் பல மடங்கு, பன்மடங்கு மதிப்புடையது. ஏனென்றால் ஒரு வாக்குக்கு கூட நாங்கள் 1 ரூபாய் கொடுத்து பெற்ற வாக்குகள் அல்ல. வெளிப்படையான சவால் இந்த தொகுதியிலே அதிமுகவிலே யார் என்றாலும் சரி, அண்ணன் சேகர் என்றாலும் சரி, வைத்தியலிங்கம் மீண்டும் என்றாலும் சரி, திமுகவில் எவர் என்றாலும் சரி, வெளிப்படையாக பேசுவோம். நீ சரியான அரசியல்வாதி, மக்களுக்கு நேர்மையான அரசியல்வாதி, 1 ரூபாய் கூட மக்களுக்கு காசு கொடுக்காமல் எங்களுடைய வேட்பாளரோடு நீ போட்டி போட்டு ஜெயிச்சுட்ட, நாங்கள் அரசியலை விட்ட போயிடும். ஜெயிச்சிருவ. நீ பேச தெரியும், உனக்கு அரசியல் பேச தெரியுமா? விவாதிக்க தெரியுமா? என்ன தெரியும்? ஒரு இளவும் தெரியாது. கல்யாண வீட்டுக்கு போக தெரியும், காது குத்து வீட்டுக்கு போக தெரியும், கருமாதி வீட்டுக்கு போக தெரியும், மாலை போட தெரியும். இதுதான் உனக்கு தெரிஞ்ச அரசியல். இதான் அரசியல். வேற என்ன அரசியல்? மதிப்பிற்குரியவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும்.
இத்தனை ஆண்டு காலம் இவர்களுக்கு வாக்கு செலுத்தி நாம் நொந்தது போதும், வெந்தது போதும். ஒரு புதிய முயற்சியாக மிக நேர்மையாக நெஞ்சை நிமிர்த்தி வந்து நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். இதுவரை ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியிலே திமுக, அதிமுக, காங்கிரஸை தவிர வேறு எவரும் இல்லை. ஆனால் இந்த முறை ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய வரலாறு மாறுகிறது. நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியை கைப்பற்றுகிறது, வெல்கிறது. நீ நினைக்காத பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலான்னு. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கான். ஒன்ட்ட பணம் வாங்குவான், ஆனா ஓட்டு போட மாட்டான். ஓட்டு போட மாட்டான். அதிமுக ஒரு கட்சின்னு ஓட்டு போடணுமா? அதிமுக என்ன இருக்கு, யார் இருக்கா? இருக்கிறவெல்லாம் போயிட்டான். கழுத தெரிஞ்சு கட்டருமான கதையா. இந்த பக்கத்து டிடிவி போயிட்டாரு, அந்த பக்கத்து சசிகலா போயிட்டாங்க, இந்த பக்கத்து ஓபிஎஸ் போயிட்டாரு, அந்த பக்கத்து செங்கோட்டையன் போயிட்டாரு. 4 கதவை திறந்து வச்சு 4 பேர் உள்ள போயிட்டாங்கடா. நடுவில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? திராவிட கட்சிகளுக்குன்னு ஒரு கம்பீரம் இருந்தது. அதை ஒட்டுமொத்தமாக நசுக்கி குப்பையில போட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு காலை பிடித்துக் கொண்டு பாஜகவினுடைய அடிமையாக தமிழக மக்களை இந்துத்துவ சக்திக்கு அடிபணிய வைக்கிற அயோக்கியத்தனமான வேலையை செய்பவர் இந்த எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி தாண்டி அந்த கட்சி எழும்பாது. இந்த பகுதியில் அதிமுக யாராவது இருந்தா நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒரு கட்சியே இருக்காது. அப்படியே இருந்தாலும் 10 தொகுதி 20 தொகுதி கோயம்புத்தூருக்குள்ள மட்டும்தான் இருக்கும், வேற வாய்ப்பு இல்லை. திமுக கஞ்சா போட்டு கொலை பண்றான், வாத்தியார் போராடுறான், ஆசிரியர் போராடுறான், துப்புரவு தொழிலாளர் போராடுறான், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல. அது ஒரு கட்சி. திமுக சுரண்டனது பத்தாதுன்னு மேலும் ஓட்டு போட்டு சுரண்டறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்க போறோமா? விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அதாவது பத்திரிகைக்காரன் கேட்குறான், உங்கள் கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு அந்த கட்சியினுடைய தொண்டன்ட்ட கேட்குறான். அந்த தொண்டன் சொல்கிறாங்க, நான் என் தலைவருக்கு பொண்டாட்டி ஆகணும்னு சத்தியமாக சொன்னாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, பதிவு இருக்கு பாருங்க. ஏண்டா விஜய்க்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு இருக்கடா நீ கட்சியில் இருக்க? உங்கள் கொள்கை தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒரே தலைவர் தான், விஜய் தான். கொள்கை தலைவர் யாருங்க? இந்த ஈரோட்லேருந்து வந்து ஒருத்தர் வந்தார் புதுசா, அவர் தான். யார்? செங்கோட்டையன் சொல்றான். எத்தனை தொகுதிங்க நீங்க ஜெயிச்சா விஜய் முதலமைச்சர் ஆவாரு? ஒரு 30 தொகுதி ஜெயிப்பாங்க முதலமைச்சர், நாங்க தாங்க. எத்தனை தொகுதின்னு தெரியாது, என்ன இலவு கர்மம் எதுவுமே தெரியாது. எங்க நரமாமிச பச்சினி மாதிரி கையை கடிச்சு வைக்கிறாங்க. இது ஒரு கூட்டங்க. இது தமிழக அரசியல்ல நாம் தமிழர் கட்சிக்காரனா சொல்லல, ஒரு பொதுவான அரசியல்வாதியா சொல்றேன். விஜய் எல்லாம் இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் என்றால் இந்த மண்ணில் திருமாவளவன் உழைத்த உழைப்பு என்னாவது, காமராசர் உழைத்த உழைப்பு என்னாவது, கக்கன் உழைத்த உழைப்பு என்னாவது, கருணாநிதி கூட உழைத்த உழைப்பு என்னாவது, அண்ணாதுரை உழைத்த உழைப்பு என்னாவது, மதிப்பிற்குரியவர்களே ராமதாஸ் அவர்கள் உழைத்த உழைப்பு என்னாவது, ஜான் பாண்டியன் உழைத்த உழைப்பு என்னாவது, கிருஷ்ணசாமி உழைத்த உழைப்பு என்னாவது, சரத்குமார் நாடார் சங்கரமாக இருந்து கட்சியாக மாற்றி அவர் உழைத்த உழைப்பு என்னாவது, மக்களுக்காக களத்தில் அனுதினமும் கட்சி தொடங்கி அந்த நாளில் இருந்து இந்த நொடி வரை மக்களுக்காக நிற்கிற எங்களுடைய உழைப்பு என்னடா ஆகிறது? நாங்க அரசியலுக்கு வரணும்னா எங்களுக்கு ஒரு பொது நோக்கம் இருக்கு. என் இனம் அழிஞ்சுது, என் இனம் அதிகாரத்தில் இருந்து வெளியில இருக்கு, என் இனம் சுரண்டப்படுது, என் இனம் ஒதுக்கப்படுது, பாதிக்கப்படுது, உரிமைகள் பறிக்கப்படுது, நதி போகுது, மழை போகுது, மண் போகுது, வளம் போகுது, மொழி போகுது, இனம் போகுது, எல்லாம் போகுது. சாவின் விளிம்பிலே ஒரு இனம் சத்து விழுந்தது. 1.5 லட்சம் மக்கள். வேற வழி இல்ல, என் இனத்தை காப்பாற்றணும்னு கட்சி கட்டி வந்தவர்கள் நாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு நோக்கம் இருக்குடா. உனக்கு என்னடா நோக்கம் இருக்கு? முதலமைச்சர் ஆகணுங்கிறத தவிர உனக்கு என்ன நோக்கம் இருக்கு? விஜய் எல்லாம் ஒரு ஆளு, அது ஒரு கட்சி, அதுக்கு இருக்கிறது ஒரு கொள்கை. இப்ப திராவிடம்னா என்னன்னு கேட்டேன்ல முன்னாடி, திமுக காரனுக்கும் அதிமுக காரனுக்கும் திராவிடம்னா என்னன்னா பதில் சொல்ல தெரியாது. தாவேகா காரனுக்கு கேள்வியே புரியாது, இவன் ஏதோ கேட்கிறான் சம்பந்தம் இல்லாம. அந்த மாதிரி ஆட்கள் தான் அவர்கள். ஆக மதிப்பிற்குரியவர்களே, மிக தீர்க்கமாக ஒரு முடிவெடுங்கள். இந்த ஒரு முறை, இந்த ஒரே ஒரு முறை உங்களுடைய வாக்குகளை எங்களுடைய வேட்பாளருக்கு, விவசாயி சின்னத்திற்கு அளித்து பாருங்கள். ஒரு முறை மாற்றத்தை நீங்கள் கண்முன்னே காண்பீர்கள்.
இந்த பிள்ளைகள் இரத்தத்தை, வியர்வையை, மூச்சு காற்றை பேச்சாக்கி தமிழகம் முழுவதும் சுற்றி வருகிறோம். நல்ல அரசியலை, நேர்மையான அரசியலை, மண்ணுக்கும் மக்களுக்குமான கொள்கையை எங்களுடைய மக்கள் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையிலே இந்த பிள்ளைகள் எதிர்வரும் தேர்தலிலே கனம் காண்கிறோம். உங்கள் பிள்ளைகள் தான் 36 லட்சம் வாக்கு செலுத்திய பெருமக்களே. இன்னும் ஒரே ஒரு உந்துதான், ஒரே ஒரு அழுத்துதான். தேரை இழுத்து நடுத்தருவில் உற்றாதீங்க மக்களே. இந்த பிள்ளைகளை எப்படியாவது ஒரே ஒரு முறை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி உந்தி தள்ளுங்கள். வாழ்வின் இறுதி வரை, கடைசி மூச்சு வரை இந்த பிள்ளைகள் எங்கள் இனத்திற்காக நேர்மையாக நிற்போம். இது எங்கள் தலைவர் உயிரினும் மேலாக நேசிக்கிற தேசிய தலைவர் மேலவே பிரபாகரன் அவர்கள் மீது சத்தியம். இந்த ஒரே ஒரு முறை நெய்வாசலில் இருக்கிற மதிப்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, பெருமக்களே, எங்களுடைய வேட்பாளருக்கு ஒரு பொது மனிதன், சாதிகளுக்கு அப்பாற்பட்டவன், தன்னுடைய வாழ்க்கையிலே சாதி எதிர்ப்பிற்காக அர்ப்பணித்தவர், நீண்ட நெடுங்காலமாக தமிழ் தேசிய அரசியலிலே நின்று களம் கண்டவர், தமிழ் மக்களுக்காக எண்ணற்ற போராட்டங்களை கையில் எடுத்தவர், கஜா புயல் உட்பட எண்ணற்ற இயற்கை சீற்றங்களிலே தஞ்சை டெல்டா முழுவதும் சுற்றி வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து வேலை செய்து மக்களுக்காக உதவிகளை செய்தவர், ஒரு நடிகர் என்பதை தாண்டி ஒரு சிறந்த மனிதர். இது போன்ற ஒரு மனிதரை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். நல்ல கண்ணுவை தோற்கடித்தது எப்படி பாவமோ, எங்கள் திருமுருகனை தோற்கடித்தாலும் அதே பாவம் உங்களை வந்து சேரும் பெருமக்களே. அந்த பாவத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஒரே ஒரு முறை உங்களுடைய வாக்கை இந்த விவசாய சின்னத்திலே செலுத்துங்கள். உறுதியாக நாம் வெல்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.